guys, welcome to Market Express. இன்றைக்கி நிஃப்டி 50யோட ஓப்பனிங் பார்த்துலாங்க. நமக்கு இன்றைக்கி பெருசாக ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. 21,993 ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு ப்ளே ஆகிருக்கு. உங்களுக்கு இப்போது அரௌண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 0.4% உங்களுக்கு லாஸ் இறங்கிட்டு இருக்கு. இப்போது பேங்க் நிஃப்டி எடுத்தினா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்டாக 0.33% இறங்கிருக்கு. 160 ருபீஸ் வந்து உங்களுக்கு கீழே இறங்கிருக்கு. உங்களுக்கு இதில் நமக்கு வாய்ப்பு நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டாடா மோட்டார்ஸ் டிவிஆர்லாம் டாடா மோட்டார்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஸ்டாக்கில் டிவிஆர் ஒரு 6% கீழே இறங்கிருக்கு. அதை நம்ம சின்ன வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இதில் நமக்கு இந்த ஆர்பிட்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கும் மெர்ஜி பண்ணும்போது. நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் பார்த்திங்கன்னா ஐஆர்சிஎஃப்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரேட்லேருந்து பார்த்திங்கன்னா 146 இருக்குது. ஆனால் இதை நம்ம இப்போ கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா இது ஒரு மிட் கேப் ஸ்டாப் உங்களுக்கு. இது அரௌண்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு 140 அந்த ரேஞ்ச் கீழே வந்தால் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு. இதை அதுவும் ஒரு வாட்ச் லிஸ்ட்டை வைங்க நீங்கள். அடுத்து பார்த்து டாடா கன்சூமர் தாங்க. டாடா கன்சூமர் பார்த்திங்கன்னா அரௌண்டாக நமக்கு இப்போது போன வீக்லேருந்து இந்த வீக்கு கம்பேர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1204 ரூபாய்க்கு உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 1087 உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு. இது ஒரு சின்ன வாய்ப்பை பயன்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் 1000 ருபீஸ் கீழே வந்தால் நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா மற்ற ப்ராடக்ட் கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா டாடா கன்சூமர், இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி இது ஒரு பெரிய கம்பெனி கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை அண்ட் வேல்யூ ப்ராடக்ட் நிறைய வச்சுருக்காங்க உங்களுக்கு. இதில் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டாக நமக்கு இப்போது நல்ல பெஸ்ட் ரேட்டில் கிடச்சிட்ருக்கு. 52 லோவும் இல்லாமல் ஹை இல்லாமல் ஒரு மிடில் ஏஜில் உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இது ஸோ நமக்கு இதுவும் ஒரு பர்ச்சேசிங் பவராக நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் 1400 ருபீஸ் கீழே போட்டு உங்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம ஒரு 5 ஷேர் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இது பெட்டர் ஸ்டாக் நம்ம கம்மியாக எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா அரௌண்டாக போன குவார்ட்டர் சரியான ரிசல்ட் இருந்ததுனால கொஞ்சம் டவுனில் தான் போய்ட்டு உங்களுக்கு. இது ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 அந்த ரேஞ்ச் நமக்கு கன்சிடர் பண்ணால் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் 29 ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 25 வரட்டும் உங்களுக்கு. 26 வந்தால் கூட நமக்கு இதை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் பயன்படுத்திக்கலாம். இதான் என்னோட மார்க்கெட் நிலவரம் பார்த்துங்க. இன்னொரு மிட்டு எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் சில வாய்ப்புகள் கிடைக்கும். மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆட்டுங்க. ஒரு 2 மணி 3 மணி அந்த மூவ் ஆகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ வெரி மச்.